நல்லா இருக்குண்ணா படம், சூப்பராக இருக்குது, போய் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்கன்னா ஐயோ அண்ணா படம் பார்த்தேன், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. தீனாவோட காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. ஜீவ் பிரகாஷும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஈவன் அவங்களும் நல்லா, ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. மெசேஜ் ஆனால் நல்லா இருந்தது. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லன்னு தெரியல, ப்ளீஸ் போடுங்க. கதை ஒன்றும் இல்லதில்ல, அது ஃபாரஸ்ட் பீப்புளுக்காண்டி எடுத்திருக்காங்க. அந்த விலங்குகள் மனுஷனை கொண்டுட்டாங்கன்னா அது ஒரு 4 லட்சமா அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாரதி ராஜா வந்து ஒரு தாத்தா கேரக்டர், அதான் வேஷுவல் இப்போ என்ன நடிச்சிட்டு இருக்காரோ அது மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் இல்லை, கரெக்டான ஆக்டிங் தான். அவருக்கு உண்டான கதையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஓவரால் ஓகே தான் ப்ரோ, குழந்தைங்க கூட வந்து பார்க்கலாம். யாரோ நடிக்கிறாங்க, நல்ல கதையாக இருந்தால் வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. பார்க்கலாம், குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ஃபாரஸ்ட் வரும், நல்ல ஒரு அனிமேஷனாக வந்து பார்க்கலாம், மற்ற பெருசு இல்லை. லாஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்து, இவனுக்கு சொல்ல தெரியாது. லாஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, கிளைமேக்ஸில் கூட. இல்லை, வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸு. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா வந்து அனிமல் வச்சு எடுத்திருக்காங்க, யானை வச்சு. நல்லா இருந்துச்சு படம். இல்லை, அந்த ரேஞ்சு பார்க்கணும்னா ஃபாரஸ்ட்குள்ளே போய் வந்து இருக்கிறவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்க்குற மாதிரி. அது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஆனை வந்து தாக்குதுன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்கணும். நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார் அவர். ஒரு எப்பவும் போல் அவர் டைரக்ஷனில் நிறைய படம் பார்த்துருக்கோம், அவர் நடித்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். எப்போவுமே தீனா சூப்பராக பண்ணுவார். அவர் ரோல் வந்து தனியாகவே படம் ஃபுல்லாக வராரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரலாம். இது ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை, குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே பார்க்கலாம். இல்லை, தாத்தா பேரனுடைய சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. வேற என்னன்னா எனக்கு தாத்தா கூட இருக்கிறது தான் பிடிச்சிருந்தது. ஜிவி பார்த்துக்கிறாங்கல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாரதிராஜா சார் சூப்பராக பண்ணுவார், அவரை போய் நம்ம எதனா கேட்க முடியுமா? படமாக பார்க்கும்போது தாத்தா பேர சென்டிமெண்ட் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். இந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னா, புலிக்கிட்ட இருந்து குழந்தைய காப்பாற்றினார்ல பாரதிராஜா சார், அது செம்மையாக இருந்தது. ரொம்ப சஸ்பென்ஸ் அப்படி இருந்தது, நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருந்துச்சு. இது ஸ்பெஷல் ஃபீல் குட் மூவி தான். கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை. ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் வில்லன் கேரக்டர் மாதிரி இருப்பார், திருட்டுத்தனெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சும் இருக்கு, அதுதான் படமே. கண்டென்ட் மற்றபடி எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஜி பிரகாஷ் யுவனா காம்போ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மியூசிக்லாம் நல்லா இருந்தது. அதை விட பாரதி ராஜா நல்ல கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. நான் வயசானவங்களை நம்ம ஏன் வீட்டில் இருக்கிறவங்க அதான் ஓல்டேஜ் பீப்புள்ஸ்லாம் நம்ம ஏன் வந்துட்டு கஷ்டப்படுத்தி அவங்க ஏன் நம்ம ஒரு வந்து ஹெட் வெயிட்டாக பார்க்குறோம். ஹெட் வெயிட்னு சொல்கிறத விட ஒரு பாரமாக ஏன் பார்க்காம அவங்களாலேயும் நம்மளுக்கு நல்லதெல்லாம் நடக்குது, அவங்க கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய விஷயம்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய தெரிவிக்கிற மாதிரி இந்த படம் எடுத்திருக்காங்க ப்ரோ. தாத்தா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ பாரதி ராஜா. ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் தாத்தாவை காப்பாற்றுற மாதிரி எடுத்துட்டாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக அந்தளவுக்கு தெரியல, ஆனால் எல்லாம் தீனா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ரோல் பிளேவும் ஜி பிரகாஷ் ரோல் பிளே காம்போ வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஒரு தாத்தா வேறு ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க நல்லா, அந்த எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ள பாண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க நல்லா. வேறு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷன்ஸ் பார்க்கும் போதே ஒரு மாதிரி கண் கலங்குற மாதிரி நல்லா நிறைய எமோஷன் நல்லா, அது உண்மையாகவே அப்படியே பண்ணியிருக்காங்க எல்லாமே. அது புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த தாத்தா அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாரு, அவங்களுக்காக பண்ணாங்கன்றப்போ அது இது நல்லா இருந்தது. அது அப்படியே பார்க்கும்போது ஒரு மாதிரி அது அப்படியே நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு சில மூவி இந்த மாதிரி இவ்வளோ பண்ணியிருக்காங்களே, அந்த எமோஷன் அவ்வளோ ஃபீலாக இருந்தது, அப்படியே கண் கலங்கி தான் பார்த்தேன். என்ன சொல்ல வராங்கன்னா, அது சென்டிமெண்ட்ஸ் படமாகண்ணா, உள்ள தாத்தாவோட கதை, தத்தேத்து போய் வளர்க்குற தான் இது கதை, நல்லா இருக்குண்ணா. தாத்தானா அந்த ஐயோ ஒரு பேர் வந்து போச்சு, அவரு. அப்புறம் ஜீவ் பிரகாஷ்னா நல்லா தான் பண்ணிக்கிறான். ஜீவ் பிரகாஷனாவும் தீனானாவும் பேரனா கேரக்டர் பண்ணுறான். காமெடிலாம் நல்லா தானே தீனானா பண்ணிடுறாரு. நிறைய சீன் தீனானா தான் காமெடி நல்லா பண்ணிக்கிறாரு. எந்த சீனில் நிறைய சீன் பண்ணிக்கிறாரு. தாத்தா அந்த கூட்டு வந்து பேசுகிற சீன்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த தாத்தா வந்து பிரியாணிக்கு கஞ்சி இது பண்ணிருப்பார், பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு தீனா வந்து கட்டிங் போட்டு போகலாம் பார்ப்பேன், அதுக்கெலாம் அந்த தாத்தா அது கட்டிங் வச்சுருவாரு, நல்லா தான் பண்ணிடுறாரு. போர் அடிக்காமல் நல்லா தானே.